ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜானி வித்திகா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோகுலாஷ்டமிக்கு அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நானுமே இப்படிப்பட்ட ஒரு உறவு கிடைக்கிறத நினச்சி நான் பெருமிதமாக தான் என்கிட்ட. ஸோ சொந்த பந்தம் கூட இப்படிலாம் இருக்க மாட்டாங்க இப்போ உள்ள காலத்தில். இது என்னது? அது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஜூஸ் ஜாரா? ஆக்சுவலாக இது யாரு கொடுத்தாங்கன்னா, நம்ம லைஃப்ல எப்போதுமே சடனாக யாராவது ஒருத்தவங்க மீட் பண்ணுவோம். மீட் பண்ணும்போது நமக்கு அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. அது உண்மைதான். என்னை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நான் யாரு எதுவுமே தெரியாது. ஆனால் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நம்ம கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் பாசத்தை கட்டுவாங்க, சொந்த பந்தத்தை தாண்டி. நம்ம சொந்த பந்தத்தை தாண்டி அப்படி உள்ளவங்க பாசம் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நானே அதை சர்ப்ரைஸாக பார்க்க போறேன் இருக்கேன். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவங்கள பத்தி ஒரு தனி vlogsலயும் நான் அவங்கட்ட சொல்றேன். ஓகே ஓகே. என்ன கிருஷ்ணர் போட்டோ போட்டுருக்கு? இருக்கு, சர்ப்ரைஸ் இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பர். திரும்பி இங்க பாரு. என்ன பட்டி கேக் பட்டி மாதிரி இருக்கு. இது கேக்குன்னு சொல்ல முடியாது, அதோட ஒரு ஸ்பெஷலானது. நீங்களே பார்த்தோன்னே சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. எனக்கே சர்ப்ரைஸா கொடுத்துருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு கேட்டேன். பட் அவங்க இது எதுவுமே பண்ணக்கூடாது, வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் காட்டி தான் ஓப்பன் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க பேச்சை நம்ம கேட்கணும்ல, அதனால நான் போட்டுருக்கு. நல்லா இருக்கு, சீக்கிரம் ஓப்பன் பண்ண. நானும் பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன். பார்த்தரலாம். சர்ப்ரைஸ் இருக்கு. வாவ், சூப்பர். அடுத்த டைம் ராதை முயிஷாக்கு போட்டு இந்த வச்சிர வேண்டியதான். நல்லா இருக்க கும்பகாய மாதிரி. வாவ், சூப்பர். உள்ள என்னது இருக்கு? எப்படி இருக்கு? உள்ளுக்கு என்னமா இருக்கு, பண்டா இல்லாம இருக்கு. எல்லாம் ஸ்பெஷல். நல்லா இருக்கு. பாருங்க, அழகா இருக்கானே. இந்த கலர் சமப்பா, வேற லெவல்ல இருக்குது. சூப்பர். யாருமே இதை எதிர்பார்க்கல, அழகா இருக்கேனே. அவங்க என்ன வர சொன்னாங்க. வர சொல்லி ஒரு 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 கிஃப்ட் இருக்கு, நீ வாங்கிக்கணும்னு கூப்பிட்டாங்க. நான் அதனால ஓகே என்ன கிஃப்ட்னு கேட்டேன். அது சர்ப்ரைஸ் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக என்ன கூப்பிட்டுருந்தாங்க அன்னைக்கு கோகுலாஷ்டமி அப்பவுமே கூப்பிட்டுருந்தாங்க. நான் சரி ஒர்க் இருக்கு வர முடியல அப்படின்னேன். சரிப்பா பண்ணி ஃப்ரீயா இருக்கும் போது வா அப்படின்னாங்க. வந்தோடனே இதை கொடுத்தாங்கன்னா கேட்டேன். பட் என்ன இருக்கு அப்படின்னு அவங்க அது எல்லாமே சர்ப்ரைஸ், நீ வீட்டில் போய் ஃபேமிலியோட ஓப்பன் பண்ணுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. சரி ஓகே அவங்க பேச்ச நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண. நீ இப்போ அதான் நான் நினைச்சேன், என்ன நீ வீட்டில் இருக்கிற டைம்ல சடோனா போக மாட்டி அப்படின்னு. ஒரு 10 minutes தானே இருக்கும் நீ போய். ஆமா, இதை ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. நான் அதை பெரிய விஷயமா தான் நினைக்கேன். ஸோ நீ இதை பற்றி என்ன நினைக்க, அதை சொல்லு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேம் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஓகே, என்னன்னா நம்ம சொந்த பந்தங்களே இருக்காங்க. நம்மள ஒரு எதிர்பார்த்து கேட்டால் கூட எதுவுமே செய்ய மாட்டாங்க. தட்டி விட தான் பார்ப்பாங்க. ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இன்னைய வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் யாருன்னு தெரியாது, ஃபேமிலியில் யார் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, நம்ம பேக்ரவுண்டு எப்படி, நான் எந்த ஊர் மட்டும் தெரியும். ஓகே இந்த ஊர்லேருந்து அந்த பையன் வரேன்னு தெரியும். அதுக்கப்புறம் இது வரைக்கும் என்கிட்ட நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு அவ்வளோவா என்கிட்ட கேட்டதே இல்லை. ஆனால் அவளை அனுபவிச்சிருக்கும் போது அவங்களுக்கு நான் ரிட்டன் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல. ஸோ நானுமே இதை ரொம்ப கிரேட்டாக தான் நினைக்கப்பா. உனக்கு இப்படி ஒரு பர்சன் கிடைச்சதை நினச்சி கண்டிப்பாக என்னன்னா நான் லைஃப்பில் இது வரைக்கும் மீட் பண்ணதுலேயே அவங்கள தான் நான் பெஸ்ட்டாக நினைப்பேன். எப்போதுமே கடைசி வரைக்கும் அவங்க ஃபேமிலி டச்சில் இருந்தால் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த ஒரு பெஸ்ட்டானவங்க. அவங்கள பற்றி நான் அப்பவும் சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் நான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஓகே டன். முக்கியமான தேங்க்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் போய் சேரணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு.